வேலை இல்லாத திண்டாட்டம், விலைவாசி இருக்குது. அதை பற்றி எதனா இந்த விஜய் பேசுகிறான்னா, திமுக தீய சக்தி நீ எவ்வளோக்குடா யோக்கியம்? குசியானன் சாராய கடை நடத்திட்டு இருக்க ஒரு மனிதன். யார் செங்கோட்டையன்? அவனும் ஊழலுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே. அப்போ அவன் பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணதுக்கு தானே ஜெயலலிதா அவங்கள அந்த பதவியிலேருந்து நீக்கிச்சு. ஊழலை பற்றி பேசுறதுக்கு அந்த பையனுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவனே ஒரு ஊழல்வாதி. விஜய் வெறியர்கள் அவங்கள ஒரு போதையில் இருக்காங்க. பாடகர்கள் தான் இப்படி முன்னால் வச்சுப்பாங்க பாட்டை படிக்கிறது. இவன் இவனோட ஸ்பீச்சை முன்னால் வச்சு பாடிக்கிறான். ஒரு சித்தர் ஆட்சி வராட்டி இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அழிய தான் போகிறாங்க. இப்போ அந்த எஸ்சிஎன் ஃபைல்ஸ் இந்த அமெரிக்காவில் ஒன்று வருது, அது என்னன்னு தெரியல, ஏதோ செக்ஸ் ஸ்கேண்டல். அதில் மோடி மாட்ட போகிறான்னு சொல்லிட்டு சுவாமி தான் சொல்கிறார். அமெரிக்கன் இதில் கூட பேசுகிறாங்க இதை பற்றி. சவுக்கு சங்கரும் வாய் ஜாஸ்தி, அந்தாலும் பிளாக்மெயில் பண்ணுறான். அவனே ஒரு ஊழல்வாதி. அவன் ஊழலை பற்றி பேசுகிறவங்க ரைட் கிடையாது. அவங்க அம்மான்னு சொல்கிறாங்களே ஜேஜேவை, அவங்க உருவாக்கின கட்சி நீ உடைக்க பார்க்குறியா? வெக்கமாக இல்லை செங்கோட்டைன்னு உங்களுக்கு? உன் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தடவை என்னெல்லாம் பேசியிருக்கீங்கன்னு சொல்லி. உங்களை பற்றி பேசுனதுக்காகவே நீங்கள் மேட்ருக்கு ஒரு கேஸ் எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா இதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. வணக்கம். கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திர பார்ட்டி நேயர்களுக்கு ஒரு சில நாட்களாக எனக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியல. நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் இண்டியா லெவல்லையும் சரி. பட் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசலாம். 2 நாளுக்கு முன்னால் இந்த தாவேக்காவோட மீட்டிங் ஈரோட்டில் பண்ணியிருக்காங்க. மீட்டிங் நடத்துறது அது அவங்கவுங்க கட்சி இஷ்டம், அதை பற்றி நம்ம ஒன்றும் பேசக்கூடாதுன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஜனநாயகத்தில் ஒரு ரைட் இருக்குது மீட்டிங் நடத்துது. அந்த கூட்டம் வெறியர்கள், நல்லா விஜய் வெறியர்கள், அவங்க தற்குறின்னு கூப்பிடுறது வேஸ்ட்டு. நல்லா வெறியர்கள், வெறி பிடிச்சி எப்படின்னா படித்த பெண்கள், அதுக்கப்புறம் இந்த 9th 10th 11th அந்த மாதிரி பாஸ் ஆன பசங்க பிள்ளைங்க, ஈவன் படித்த நபர்கள் கூட நிறைய பேர் ஒரு பைத்தியக்காரத்தனமாக கண்மூடித்தனமாக அந்த விஜயை எதிர்பார்த்து கொண்டு என்னமோ பெரிய ஒரு நல்ல அரசியல், ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கே அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு தான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் என்ன சொல்லுது, நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம், இந்த திமுக ஊழல் கட்சியை எதிர்க்கிறோம், அதுக்கப்புறம் பிஜேபியை பற்றி கொள்கை இது பிடிக்கல, எப்படி அதெல்லாம் பேசியிருக்கான். பேசிட்டு ஊழலை பற்றி பேசுறதுக்கு அந்த பையனுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவனே ஒரு ஊழல்வாதி. நான் இது மறுபடியும் எதுக்கு சொல்கிறேன்னா, மக்கள் தலையில் ஏறுதோ நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். தான் ஏதோ பெரிய உத்தம புத்திரன் மாதிரியும், தான் ஏதோ தவறுகள் செய்யாத அவன் மாதிரியும், தான் கூட வைத்துக்கும் அந்த மக்கள் யாரெல்லாம் அவனோட கட்சியில் இருக்காங்களோ இந்த நபர்கள் இந்த பதவியில் ஒருத்தர் அந்த ஐஆர்எஸ், இந்த ஐஆர்எஸில் அவன் ஊழல் பண்ணாமல் வந்திருக்க மாட்டான். அவன் முதல்ல இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 98% எல்லாம் ஊழல்வாதிங்க ஒன்று. 2வது அந்த ஆதவ அர்ஜுனா, அவன் மார்ட்டினோட மருமகன். அப்போ எப்பேற்பட்டவனாக அவன் இருப்பான், அவனும் ஒரு ஊழல்வாதி. அதுக்கப்புறம் அந்த புசியானன் சாராய கடை நடத்திட்டு இருக்க ஒரு மனிதன். ஓகே, அவன் பேசுகிற தமிழ் ஐ திங்க் நானே அவனை விட பெட்டராக பேசுகிறேன்னு நினச்சிட்ருக்கிறேன். ஓகே, இவங்கெல்லாம் என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க. அக்ரீட். அண்ணா திமுக நான் கட்சிங்களை தப்பாக சொல்லலை. என்னென்னா கட்சி தவறு செய்யறதில்ல, இந்த கட்சியில் இருக்கும் நபர்கள். இப்போ டிஎம்கே இஸ் அன் ஆர்கனைஸ்ட் பார்ட்டி, வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைஸ்ட் பார்ட்டி. அவங்களுக்கு இருக்கிற அந்த டீம் ஒர்க்கு, பார்ட்டி ஒர்க்கு, எலெக்ஷன் ஒர்க்கு மாதிரி யாருமே குட் ஆர்கனைசர்ஸ். ஆனால் அந்த கட்சியில் இருக்கும் தலைவர்கள் எல்லோருமே ஊழல்வாதிகள். ஒரு காலத்தில் இருந்தாங்க நல்லவங்க. லைக் ஐ ரிமெம்பர் ஒரு முஸ்லீம் லீடர் ஃப்ரம் உடுமல்பேட், அவர் பேர் ஏதோ பாஷாவோ ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஹி வாஸ் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மனிதர். ஓகே,
அந்த மாதிரி ஒரு சிலர் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் காலகட்டத்தில் இந்த அரசியலில் அவங்களுக்கெல்லாம் இந்த அரசியல் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அவங்களுக்கு ஊழலே கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே இப்போ அதிமுகவில் இருக்கிற நபர்களோ இல்லை டிஎம்கேலையோ இல்லை கம்யூனிஸ்ட்லேயோ விசிகேலையோ காங்கிரஸ்லேயோ பிஜேபி எல்லாத்துலேயும் ஊழல்வாதி தான், எல்லாருமே ஊழல் தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எவ்வளோ யோகியமானவர்களான்னு சொல்லிட்டு நீங்களும் அரசியலில் இருக்கு. யாருன்னா ஒருத்தர் அரசியல்லேருந்து நான் அவங்ககிட்ட காசு வாங்கி நான் உனக்கு இந்த வேலை செஞ்சு கொடுக்குறேன் அந்த வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் யாரையும் காசு ஏமாத்தலை. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தான் ஏமாந்திருக்கேன். தட் இஸ் நம்பி இவங்கெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மாட்டிகிட்ருக்கோம் நிறைய பேர்த்துக்கிட்ட. அதில் எனக்கு இந்த ஊழல் எதிர்க்கிறதால தான் நான் இந்த சுதந்திரா பார்ட்டியை ஆரம்பித்தேன். என்னென்னா இந்த ஊழலை எதிர்க்கிறோம். இப்போ பிஜேபி இவ்வளோ பேசும் காங்கிரஸ், ஆனால் காங்கிரஸுக்கு எல்லா ஊழல்வாதியும் அந்த பிஜேபி பார்ட்டியில் தான் இருக்கிறான். அதே மாதிரி இப்போ இந்த விஜய் இந்த செங்கோட்டையனை சேர்த்திருக்கான். யார் செங்கோட்டையன்? அவனும் ஊழலுக்காக போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே. அப்போ அவன் பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணதுக்கு தானே ஜெயலலிதா அவங்கள அந்த பதவியிலேருந்து நீக்கிச்சு, மந்திரி பதவியிலேருந்து. அப்போ இவனுக்கு என்ன தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குது? இன்க்ளூடிங் விஜய் அவங்க பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணி மற்ற பிள்ளைங்களோட சுற்றிக்கிட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷன் பின்னாலே இந்த மக்கள் 1 கோடி சோகால் மெம்பர்ஸு போகிறாங்களே. அப்போ இவங்கெல்லாம் என்ன ஆக வேண்டிய அழிய வேண்டியவங்க தான். எதுக்கு பிரபஞ்சத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இவ்வளோ இயற்கையின் சீற்றம் வருதுன்னா என்னோட கடவுள் சொல்கிறார், 2024 மோடியை எலெக்ட் பண்ணாதீங்க, என்னை நிற்க சொன்னார். நான் என்னால் நிற்க முடியல அந்த காலகட்டத்தில். இப்போவும் என்னோட டெய்லி சண்டை போடுவேன், நான் உன்னை நிற்க சொன்னல, நீ ஏன் நிற்கலைன்னா நான் என்னோட பிரச்சனைகள். அப்போ அதே தான் சொல்கிறார். இப்போ இந்த மக்கள் இந்த விஜயை தேர்ந்தெடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பார்க்க போகுது பெரிய இது. ஒரு சித்தர் ஆட்சி வராட்டி இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அழிய தான் போகிறாங்க. ஏன்னா இந்த 50, 52, 60 வருஷமாக இந்த திராவிட கட்சிகள், திராவிட கட்சிகள் இந்த அதிமுக திமுகவுக்கே ஓட்டு போட்டு 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 இந்த மக்கள் சீரழிஞ்சது தான். மேபி சம் ஃபியூ ப்ரோக்ராம்ஸ் ஒரு சில பண்ணாங்க. அது இந்த குட் ப்ரோக்ராம்ஸ் நான் அதை விமர்சிக்க விரும்பலை. பட் ஊழலை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஊழல் ப்ளஸ் தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாத அரசியல்வாதிகள். அப்போ இந்த விஜய் எதுவுமே இல்லை, அரசியல் வர்றதுக்கு முன்னாலே ஊழல், அப்போவே பிளாக் பண்ணி எல்லாமே இருக்குது, பொம்பளை பொறுக்கி. அப்போ இவனை பின்பற்றிட்டு இவ்வளோ கூட்டம் போகுதே. இவங்க தற்கொலையோட மீனிங் எனக்கு தெரியாது. பட் ஐ நோ இட் இஸ் சம் ராங், சரியில்லைன்னு சொல்லி. ஆனால் நான் இவங்களெல்லாம் வெறியர்களையும் கூப்பிடுவேன். என்னென்னா வெறி பிடிச்சி பைத்தியம் பிடிச்சி எல்லாம் ஓடுதுங்க. ஆனால் இவங்க எல்லாருமே அழிய போகிறாங்க. தேர்ந்தெடுப்பவர்களும் அழிய போகிறார். யார் ஓட்டை போடுறான்னு இந்த அயோக்கியனுக்கு அவனுங்களும் அழிய வேண்டியவங்க தான். ஏனென்றால் நீங்கள் அவர் அயோக்கியனை தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. ஒரு நல்ல கேண்டிடேட் அந்த 10, 15, 30 பேரில் யாரோ ஒரு நல்ல கேண்டிடேட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலகட்டத்தில் இந்த கோயம்புத்தூர் ஈஸ்ட்னு ஒரு சீட் இருந்துச்சு. அப்போ ஒரு சில ஆசிரியர்கள் நிற்பாங்க, ஒரு சேஞ்ச் ஒன்று இண்டிபெண்ட்டாக. அவங்களுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ இந்த மக்கள் மேலேயும் தவறு இருக்குது. நம்ம ஊழல்னு சொல்கிறோம், ஆனால் அந்த ஊழல்வாதியை தான் நம்ம மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ தப்பு யார் மேலே? மக்கள் மேலேயும் இருக்குது. மக்கள் தான் பெரிய பங்கு. ஸோ இவங்கெல்லாம் இப்போ இந்த கூட்டத்தை பார்த்து ஏதோ விஜய் தான் நாளைக்கு சிஎம் ஆகிட போகிறான்ட்டு. தேர் இஸ் அ ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப் அண்ட் த லிப் அண்ட் த கப்புன்ட்டு ஒரு இது இருக்குது இங்கிலீஷில். இப்போது எல்லோரும் சொன்னாங்க ரஜினிகாந்த் வந்துடுவார் சிஎம் 2021, 2021. ஆனால் என்னாச்சு? நான் ஒருத்தி தான் சொல்லிட்டேன். நான் ஜோசியர் ஒருத்தர் சொல்கிறார், எவ்வளோத்துக்கு ஜோசியர் சொன்னாரோ எனக்கு தெரியல. நான் ஜோசியம் பார்க்குற ஆள் கிடையாது. ஆனால் என்னோடய இன்ட்யூஷன், என் மனசு என்ன சொல்லுதோ நான் அதை சொல்லுவேன். நான் ஓப்பனாகவே பேசுவேன், மற்றவங்களால பயந்துக்கலாம் மாட்டேன். அப்போ அது ஒரு அழிய, அது அரசியலுக்கு நாடே குட்டி சவராக இருக்கும். அதை விட ஃபர்ஸ்ட்டு எது இந்த இந்த விஜய், அது அட்லீஸ்ட் ஏதோ பொண்டாட்டி குழந்தைங்களோட இருக்குது ஒரு ட்ராமாவுக்கு. அந்த கமலஹாசன் அதுவும் இல்லை. அதே மாதிரி தான் இவன் யார், இந்த விஜய்க்கு பிள்ளை, அட்லீஸ்ட் கமலஹாசன் பிள்ளைங்க அவனோட அந்த ஆளோடு இருக்குது. இந்த விஜய் எதுவுமே மொத்த குடும்பமே விட்டுட்டு போயாச்சு. அப்போது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு சிஎம்மாக வந்தனா இந்த நாடு எங்கே உருப்பட போகுது? இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து ஓடுறாங்க பாருங்கள்,
அயோக்கியர்கள், இவங்கள தான் அயோக்கியர்கள் முதல்ல என்று சொல்லணும். என்ன ஒரு பைத்தியக்கார கூட்டம், என்னமோ ஏதோ ஒரு புள்ள இந்த ஏதோ காணொலியில் பார்க்குறேன். நான் வேலையெல்லாம் லீவ் போட்டுட்டு நான் வந்து கரூருக்கு போனேன், இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன், என்னமோ பெரிய ஒருத்தன் சொல்கிறான் கடவுள். டேய் வாய் அழிஞ்சிடும்டா, நீங்கள்லாம் இவனை போய் கடவுள்னு கூப்பிட்டான். இந்த கடவுள் பொறுக்காம நீங்கள் செய்கிற கூத்துக்கு மொத்தம் நானும் கஷ்டப்பட போகுது. எவனை கடவுள்னு கூப்பிட்றீங்கடா? இந்த பொம்பளை பொறுக்கிய நீங்கள் கடவுள்னு கூப்பிட்றீங்க. இந்த குடிகார பையன், இந்த ட்ரக் அடிக்ட்டு, 1ஆம் நம்பர் அயோக்கியன், திமிர் பிடிச்சவன், ஆணவம் பிடிச்சவன், என்னமோ பெரிய திமுக தீய சக்தின்னு சொல்கிறப்பல நீ எவ்வளோத்துக்கு யோகியமானவன்? ஐ எம் நாட் தேர். நான் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணலை. ஆனால் நீ உனக்கு வேலை அவங்கள காட்டுவோம். நீ எவ்வளோ பேர் உன்னை சந்திக்க முடியும்? உன் மாதிரி தான் அந்த பாருங்க, அந்த ஒருத்தவங்க தான் அந்த எலக்ட்ரிக் அந்த இதில் ஒரு இது மேலே ஏறி உட்காந்து தம்பி இறங்கு இப்பேற்பட்ட ஆளுங்க தான் நீ உருவாக்க போகிற. உன்னை பின்பற்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்சிருங்க. ஒன்றுத்துக்காக டிசிப்ளின் என்பதே கிடையாது. உனக்கே ஃபஸ்ட்டு டிசிப்ளின் கிடையாது. நீயே வந்து ஒரு இப்போ இந்த ஸ்ட்ரிக்டானதால் டைமுக்கு வந்து சேர்ந்துருக்க. அன்றைக்கி இதே மாதிரி டைமுக்கு போயிருந்தால் அந்த 41+ உயிர் ப்ளஸ் அந்த மற்ற செத்தவங்களாம் செத்துருக்க மாட்டாங்க. இல்லை என்னமோ பெரிய இது சரிங்க. செங்கோட்டையன் இஸ் அ குட் ஆர்கனைசர் இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த ஆளுக்கு வந்து ஒரு 50 வருஷம் இது இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அரசியலில். ஆனால் அவன் வந்து ஒரு யோகிய சிகாமணின்னு சொல்கிறீங்க பாருங்க, அவனும் அயோக்கியன் தான், அவனும் ஒரு ஊழல்வாதி தான், அவனும் ஒரு பொம்பளை பொறுக்கிறான். அதுக்கு தான் ஓடி இருக்கிறான் விஜய் பின்னால். இவன் நல்லவனான இப்போ விஜய் பின்னால் ஓட மாட்டான். அவங்க அம்மான்னு சொல்கிறாங்களே ஜேஜேவை, எம்ஜிஆரை, அவங்களெல்லாம் விட்டு போட்டு இங்கே ஓட்டுறியா நீ? அவங்க உருவாக்கின கட்சியை நீ வந்து உடைக்க பார்க்குறியா? வெக்கமாக இல்லை செங்கோட்டையன்னு உங்களுக்கு? நான் பச்சையாக உங்களை கேட்குறேன். எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது. நீ யார், நீங்கள் எப்படியெல்லாம் என்கிட்ட காரியம் சாதிச்சிட்டிங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே, உன் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தடவை என்னெல்லாம் பேசியிருக்கீங்கன்னு சொல்லி. ஓகே, நீங்கள் அரசியலுக்காக எல்லாம் திம்பிங்க நீங்கள்லாம். நாங்களாம் அப்படி இல்லை. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு வந்து அரசியலில் சம்பாதிக்கணும் எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் நான் பேசுவது பேசியே தான் தீர்வேன். என்னென்னா என் கடவுள் என்ன சொல்லுது, நீ வாயை மூடிட்டுருக்க, அதை பேசு. எவன் அயோக்கியம் இருக்கானோ அவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லுது. அதெல்லாம் இந்த மக்களுக்கு எப்படியோ யாருக்குமே காது கேட்க போகிறதில்ல. இந்த வெறியர்கள், இந்த விஜய் வெறியர்கள், விவி, இவங்களெல்லாம் இப்போ விவின்னு கூப்பிட போகிறேன். விஜய் வெறியர்கள் வந்துட்டு அவங்கள ஒரு போதையில் இருக்காங்க. என்னமோ பெரிய இவன் வந்தது. அந்த ஆள் என்ன அழகுன்னு சொல்லிட்டு, என்ன அவன் வந்து பெரிய ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அவனை பார்க்க வந்தீங்களாமா, கிழிக்க வந்தீங்களாமா? அவங்களும் ஒரு 4 லைன் பேச தெரியாது. இப்போ நான்லாம் ஒரு 20 நிமிஷம் பேசுகிறேன். எனக்கு எந்த பேப்பரும் வேணாம். புத்தியிலேருந்து பேசுவோம். அதுக்கு புத்தி இல்லாததால் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு எதனா நான் என்னோடய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தலைவர் வந்து பாடகர்கள் தான் இப்படி முன்னால் வச்சுப்பாங்க பாட்டை படிக்கிறதுக்கு. இவன் வந்து இவனோட ஸ்பீச்சே முன்னால் வச்சு படிக்கிறான். இதை விட ஒரு பைத்தியக்காரன் அறிவில்லாத ஜென்மம். நீங்கள் வந்து இவெல்லாம் தமிழ்நாட்டை வந்து நாடை குட்டி சவராக்க போகிறீங்கடா. நீங்கள்லாம் இவனுக்கு ஓட்டு போட்டு நாடு உட்படாமல் போகுது. சித்தராட்சி வரணும், சித்தராட்சி வராட்டி இந்த தமிழ்நாடு அழிய போகுது. இப்போ எப்படி இங்கே அழியுதோ எல்லோரும் நினச்சிருக்காங்க மோடி சித்தர் கிடையாது. அவர் இன்னொரு இதே கேரக்டர்ஸ் தான். ஊழல் பேசுகிறதெல்லாம் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று. இப்போ வந்து அந்த எஸ்சிஎன் ஃபைல்ஸு இந்த அமெரிக்காவில் ஒன்று வருது, அது என்னன்னு தெரியல, ஏதோ செக்ஸ் ஸ்கேம் இது. அதில் வந்து மோடி மாட்ட போகிறான்னு சொல்லிட்டு சுவாமி தான் சொல்கிறாரு. அது நிறைய பேர் இந்த அமெரிக்கன் இதில் கூட பேசுகிறாங்க இதை பற்றி. அப்போ வந்து இவங்கெல்லாம் தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாமல் இவங்க வந்து நாட்டை வந்து பகடக்காயாக வைக்கிறீங்க. நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து விளையாடுறீங்க. அவங்க அதோட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில். வேலை இல்லாத திண்டாட்டம், விலைவாசி இருக்குது. அதை பற்றி எதனா இந்த விஜய் பேசுகிறான்னா, திமுக தீய சக்தி நீ எவ்வளோக்குதா யோகியம்? அவன் தீய சக்தி எங்கள் எல்லாத்தையும் தெரியும். நீ வந்து 40 நாள் 50 நாள் வெளியவே வரலையே அங்கே ஆளுகளை கொண்டு போட்டு. அப்போ நீ என்ன ஆட்சி பண்ணுவ? நீ என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவ? அறுவகட்ட முண்டம், கொஞ்சம் யோசி. எல்லாருமே பீத்துன்ட்டு உம்பினால் ஓட மாட்டாங்க. பகுத்தறிவு இருக்க மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு வந்து எந்த கட்சி பற்றி பயப்படணும்னு நான் தேவையில்லை. அதே மாதிரி திமுகவுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஊழல் பண்ணான்னா நாங்கள் பேசியே தீர்வோம்.
இப்போ வந்து சவுக்கு சங்கரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணது ரைட் ஆர் ராங்க்கு நான் வரல. ஏன்னா சவுக்கு சங்கரும் வாய் ஜாஸ்தி, அந்தாலும் பிளாக்மெயில் பண்ணுறான் எல்லாத்தையும், அதுவும் தெரியும். ஓகே, அதுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு, இவங்கெல்லாம் பெரிய யோகிய சிகாமணிகள் மாதிரி போட்டு ஒரு ஜேர்னலிசம் பண்ணுறவங்க இப்படியெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடாது. எந்த கேஸை நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கோ தெரியல. பட் அந்த ப்ரொடியூசர் யாரோ டைரக்டர் அவங்களோட பேட்டியும் நான் பார்த்தேன். அவங்க பக்கமும் நியாயம் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன திமிரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அரசியல்வாதி தெரியும், அதையால் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அரெஸ்ட்டை பற்றி நான் டிஎம்கே தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் மற்றவங்கள சிலர் அரெஸ்ட் பண்ணுறீங்க பாருங்கள், தேவையில்லாமல் எஃப்ஐஆர் போடுறீங்க பாருங்கள், உங்களோட ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு அது கரெக்ட் கிடையாது. உங்களோட அசிங்கமாக பேசுகிறாங்க பாருங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில். ஆனால் நீங்கள் பப்ளிக் லைஃப்பில் வந்தப்போ நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் இந்த சவுக்கு சங்கருக்கெலாம் தகுதி கிடையாது. ஏன்னா அவனே ஒரு ஊழல்வாதி. அவன் ஊழலை பற்றி பேசுகிற அவங்க ரைட் கிடையாது, தகுதி கிடையாது. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் உங்களை பற்றி பேசுனதுக்காகவே நீங்கள் வந்து மேட்டருக்கு ஒரு கேஸ் எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா இதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும்னு சொல்ல என் மனசு சொல்லுது. ஐதர் நல்லதுக்கு இல்லாட்டி ஒரே முட்டா கெட்டதுக்கு. இந்த விஜயை தேர்ந்தெடுத்திங்கன்னா ஒரே முட்டா கெட்டது, இல்லாட்டி ஒரு மாற்றம் வரணும், ஒரு சித்தர் ஆட்சி அமைந்தால் இது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு காப்பாற்றப்படும். ஆனால் அது பார்த்து தான் வெயிட் அண்ட் வாட்ச், லைக் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இது நடக்குமா என்னன்னு சொல்லிட்டு. பட் என் மனசு உள் மனசு சொல்லுது ஏதோ ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுதுன்ட்டு. அது என்ன நல்லதுக்கா கெட்டதுக்கா இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியல. பட் கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் இந்த உண்மைகள் வெளியே வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் கடவுள்கிட்ட டெய்லி என்ன வேண்டிப்பேன்னா, கடவுளே அப்பாவி மக்களை நீ காப்பாற்று, நல்ல நியாயமாக வாழ்கிறவங்கள ஏன் நீ துன்படுத்துகிற, இந்த அரசியல் அயோக்கியர்களுக்காக மக்கள் இருக்கு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு என்னோடது. இந்த பியூரோக்ராட்ஸும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பெரிய நினைப்பு. தட் இஸ் அவங்கள பற்றி பேசினா உடனே அவங்களுக்கு பொத்திக்கிட்டு வருது. ஒழுக்கமாக வாழுங்கடா, நீங்கள் ஊழல் பண்ணாட்டி இந்த ஊழல் பண்ணாமல் தான் நாங்கள் எதுக்கு அவங்கள பற்றி பேசுவோம். எல்லாருமே இந்த கவர்மெண்ட் சர்வீஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நீங்கள் ஊழல் பண்ணாட்டி நாங்கள் ஏன் பேசுகிறாங்களா, பைத்தியம் அவங்கள பற்றி பேசுறதுக்கு. அதே மாதிரி எல்லோரும் வாய மூடிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கடவுள் யாரோ ஒருத்தர் அனுப்புவார் உங்களை பற்றி பேசுறதுக்கு. ஓகே, மக்கள் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி நீங்கள் தான் சிந்தித்து யோசித்து இந்த மாதிரி அயோக்கியர்களை பின்னால் ஓடாதீங்க, பின்பற்றாதீங்க. இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு, வீட்டுக்கு ஒரு கேடு. அவங்களோட சொந்த பர்சனல் லைஃப்பை உருப்படாமல் இருந்துச்சுன்னா அவங்க என்ன மக்களுக்கு செய்வாங்க. இந்த விஜய்க்கெல்லாம் என்ன பாலிசிஸ் தெரியும், என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். ஒரு இது அந்த படிக்கிறதே தப்பாக படிக்கிறான். டைலாகே மனப்பாடம் தான் பண்ணுவான் நம்ம. அப்போ வந்து இவெல்லாம் என்ன ஒரு ஆக்டர். இது வந்து மக்கள் தான் யோசிக்கணும். மக்களே, தமிழ்நாட்டு மக்களே மறுபடியும் ஒரு பெரிய தவறை செய்திடாதீர்கள். இது உங்கள் நல்லதுக்காக நான் வேண்டிக்கிறேன். அப்படி நீ யாரடி கேட்குறதுக்கு, நாங்கள் அப்படி தான் செய்வோம்னு வச்சா போங்கடா அழிங்கடா, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒன்று. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.